3mm ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த 2 செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு 2 செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 3mm ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச், 2 செயின் ஸ்டிச்சு போடணும். ஓகேங்களா, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு 3mm அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடாம ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த செயின் ஸ்டிச் அளவு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. இப்போ நான் 4 மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இது கரெக்டான அளவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லுமே அதே அளவுக்கே நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே அளவுனா எந்த அளவு சொல்கிறேன்னா இங்கே நடுவில் 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக 3mm பீடு பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எடுத்துட்டு எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, எங்கே இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் இதை சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆரி நாட் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து ஆரி நாட் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆரி நாட் போட வேணாம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, டேரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, த்ரெட் வந்து நமக்கு தெரிய போகிறதில்ல, நம்ம கோல்டன் கலர் த்ரெட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணிட்டா அகைன் திரும்பவும் இதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.